ஹலோ கைஸ், இப்போ நம்ம தீபாவளி செலிப்ரேஷனோட ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? என்னடா வீடியோட ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? தீபாவளி செலிப்ரேஷன்னு சொல்லிட்டேன், முக்கியமான ஆள் இல்லைனா எப்படி? தீபாவளிக்காக ஆர்டர் பண்ண கிராக்கர்ஸ் பாக்ஸ் தாங்க இது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட கிராக்கர்ஸ் கிஃப்ட் பாக்ஸும் நிறையா இருந்துச்சு. இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நிஜமாகவே பேக்கேஜிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எங்கேருந்து ஆர்டர் பண்ணோன்னு சொல்ல மறந்துட்டேன்ல, வேற எங்கே, கிராக்கர்ஸ்க்கு பேர் போன சிவகாசிலேருந்து தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் தீபாவளியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா வகையான கிராக்கர்ஸும் வந்துச்சு. குட்டீஸ்க்காக நிறைய கம்பி பட்டாசு ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் இதை கம்பின்னு சொல்வேன், பட் இங்கே சென்னையில் இதை நிறைய பேர் பூத்திரின்னு சொல்கிறாங்க. சென்னையில் இருக்க எல்லோரும் இதை பூத்திரின்னு தான் சொல்வீங்களா? ஆனால் உங்கள் ஊரில் இதுக்கு என்னென்ன பேர் வச்சு கூப்பிட்றீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் நாங்கள் வெடிக்கிறதுக்காக நிறையாவே ஸ்கை ஷாட்ஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். என்னோடய பர்சனல் ஃபேவரட் எப்போவுமே ஸ்கை ஷாட்டும் வாலாசும் தாங்க. பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம பட்டாசு வெடிக்கணும்னு தெரியணுன்றதுக்காகவே கண்டிப்பாக ஒரு 1000 வாலாவாச்சும் வெடிச்சிடுவோம். பட் ஸ்கை ஷாட் இருக்கே, நாம் தான் வெடிக்கணும் அவசியம் இல்லை. வேறு யாராவது வெடித்தா கூட நாம் டிரைவிங்கில் இருக்கும்போது கூட ஸ்கை ஷாட் பார்த்தா ஒரு 2 நிமிஷம் ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு தான் தோணும். எனக்கு என்னவோ பாக்ஸில் ஒவ்வொரு பட்டாசாக எடுக்க வந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. நிறைய வித்தியாசமான பட்டாசும் இருந்துச்சு. ஒவ்வொரு யாரும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்துகிட்டே இருக்காங்கல்ல. கம்பி மத்தாப்புலே இது வரைக்கும் பார்க்காத வித்தியாசமான கம்பி மத்தாப்புலாம் நிறையா இருந்துச்சு. இதுக்கு நடுவில் ஒயிட் டெவல்னு ஒரு பட்டாசு. ஹிட் படம் பார்த்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக இதில் என்ன ஃபோட்டோ போட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். என்னடா எடுக்க வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி போயிட்டே இருந்துச்சு. பட்டாசுலாம் எடுத்து வச்சே நான் டயர்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக இந்த பாக்ஸில் என்னென்ன பட்டாசு இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஒரு லாங் வீடியோவாக எடுத்தது. பட் வி ஆல் நோவில் என்னென்ன இருக்குன்னு. ஸோ ஃபுல் எனர்ஜி ட்ரெயின் ஆகிறதுக்குள்ளே கீழே போய் பட்டாசு வெடிக்கலான்னு கீழே கிளம்பிட்டோம். மெமரிஸ் பிரிங் பேக் மாதிரி சின்ன வயசுலாம் பட்டாசுனா எனக்கு ஃபவுண்டைன் தான். ஸோ அதனால் அதோடய ஸ்டார்ட் பண்ணோம். வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ சும்மா சுற்றி டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். வழக்கம் போல் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த மாதிரி 1-2 பட்டாசு அன்எக்ஸ்பெக்டடாக வெடிச்சிடுச்சுங்க. பட் இது நடக்கலைன்னா அதிசயம் தான். கண்டிப்பாக எல்லா தீபாவளியும் ஒரு பட்டாசு வெடிச்சிட்டு தானே ஆகும். அப்புறம் இந்த ஃபோட்டோ பட்டாசை வச்சு நான் ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தேங்க. சும்மா நானே கேஷுவலாக கேண்டிட் போஸ் கொடுக்குற மாதிரி சும்மா சுற்றிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக ஃபவுண்டைன் நினச்சி ஒரு பட்டாசு வச்சேன். என்னடா ரொம்ப நேரம் ஆகி வரலன்னு பார்த்தா நீங்களே பாருங்கள். ஸ்கை ஷாட்டை எந்த இடத்துல வைக்கக்கூடாதோ அந்த இடத்துல வச்சுட்டேன். பட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, பாய்.